நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சதன் மீடியா உங்கள் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் திருச்சியில் ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, இப்போ வர்ற எலெக்ஷனில் சிஎம் கேண்டிடேட்டாக அவர் தவைக்காலேருந்து அவரே செலக்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா கட்சி தலைவர் அவர் தான். அவர் அதனால் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால இப்போயே பரப்புரையை துவங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மக்களை கவர் பண்ணி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட விஜய் அவர்கள் திருச்சியில் இன்றைக்கி பரப்புரை ஆட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 மாநாடு நடத்திக்கிட்டாரு, மதுரையிலையும் விழுப்புரம் பக்கமும். அதனால் இந்த தடவை திருச்சி பக்கம் அப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக கண்டிப்பாக சுற்றுப்பயணம் செய்கிற மாதிரி இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சனிக்கிழமை மட்டும், வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் பரப்புற மாதிரி அவருக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. அது என்ன காரணத்துக்காண்டி வாங்குதான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இப்போ விஜய் ஒரு மாசு சினிமா கதாநாயகர். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ முதல் முறையாக அவர் இப்போ தான் பொதுவெளிக்கு வராரு. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ முதல்ல ஒரு பொதுவெளிக்கு வரும்போது கண்டிப்பாக அவரோட பார்க்கறதுக்கு அவரை கண்டிப்பாக ரசிகர்கள் கூட்டம் கண்டிப்பாக நிறையா வரும். இதில் யாருமே ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா ஏற்கனவே விஜய் பல தடவை வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் இது முதல் முறையாக பொதுவெளியில் வர்றாங்கனால கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் சேர்ந்த இடங்கள்லாம் இருக்குது. அது விஜய்க்கு ஒரு ஆதரவான ஓட்டுகளாக மாறுமா அப்படின்னா நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வர்ற கூட்டம் அவருக்கு ஆதரவான கூட்டமாக, ஓட்டு போட கூட்டமாக அப்படிங்கிறது போக போக தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ அவர்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக அவருடைய ரசிகர்கள் நிறையா இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான இருக்குன்னு சொல்லலாம். அவர் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது அவங்களே பார்த்தீங்கன்னா பல கட்சியில் இருப்பாங்க, அவங்க அதையெல்லாம் மீறி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம் தான். திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ஏன்னா ரோடு பூரா இப்போ 4 பக்கமும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் குமிஞ்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு விஜயோட ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக எல்லா தேட்டர்லையும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் முதல் ஷோவுக்கு பார்க்க வருவாங்க. அப்படி விஜய் படத்துக்கே முதல் ஷோவுக்கு பார்க்க வரும்போது அவர் நேரில் வந்தால் எப்படி இருக்கும் நம்மளே பார்க்குங்க. அப்போ நேர்லேயே நான் விரும்புகிற ஒரு கதாநாயகன் சினிமாவிலே வரும்போது முண்டி அடித்து முதலாக டிக்கெட் வாங்கிட்டு சினிமா தேட்டருக்கு போகிறவங்க அந்த கதாநாயகனே நேரில் வரும்போது அவரை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்கன்னு நாமளே புரிஞ்சுக்கலாம். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி விஜய் சென்ற இடமெல்லாம் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது. இதுவே பின்னால் ஒரு இடத்துக்கு 4-5 தடவை வந்துட்டு அப்புறம் மீண்டும் வந்தார்னா அது எந்த அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்கிட்ட விரும்பி பார்க்க வருவாங்க. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா, கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். ஏன்னா அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவரோட பேச்சை கேட்கறதுக்குன்னே கூட்டம் வரும். ஏன்னா அதிமுககாரன், காங்கிரஸ்காரன் எல்லாருமே கலைஞர், அண்ணா பேச்சை கேட்கறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் லீடரு, ஒரு கதாநாயகி வர, அவருக்கு ஒரு சினிமா ஒரு மாசு. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் எம்ஜிஆரோட கூட்டத்துக்கு நிறையா வரும். இப்போ விஜய் முதல் முறையாக வெளியூர் வந்ததுனால ரசிகர்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கி அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்து ரசிகர்கள் வராங்க. அதாவது அவர் தேர்தலை நீக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக போறாருன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஒரு அரசியல் எதிர்பார்ப்போட இந்த கூட்டங்கள் வருதா, இல்லைன்னா அவர் தன்னுடைய கதாநாயகனை பார்க்க வரோம் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்போட வராங்களாங்கிறத நம்ம போக தான் தெரியும். நிறையா பத்திரிகை நிபுணர் எல்லாருமே சொல்கிறாங்க இது ஓட்டா மாறுமா அப்படின்னா சந்தேகம் தான் அப்படிங்கிறது ஒரு மாறுபட்ட கருத்து நிறையா சொல்கிறாங்க. ஆனால் இது நாம் எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா திடீர்னு அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி லட்சக்கணக்கான இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக அவரோட ரசிகர்கள் இருப்பாங்க. அதை ஓட்டை கன்வெர்ட் ஆகி வந்துச்சுன்னா அவருக்கும் அரசியல் எதிர்காலம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆயிரும். ஏன்னா அதிமுக, திமுக 2 கட்சிகள் இருக்குது. அதுக்கு ஒரு பலமான இன்னொரு கட்சியாக கூட விஜய் உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ தமிழக அரசியலில் பொறுத்தளவில்
மூன்றாம் கட்சிக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடுச்சு. அதிமுக, திமுக. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பெரிய மாஸ் லீடராக வந்தார். விஜய் மாதிரி நிறைய கூட்டங்களை சேர்த்து வந்தார். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவு வந்து அவர் சரியான முடிவு எடுக்காதனால, அரசியல் முடிவு எடுக்காதனால ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணி சேர்ந்து தன்னுடைய கட்சியோட செல்வாக்கை இழந்ததாயிருச்சு. இப்போ பிரேமலதா அவர்கள் கட்சியை நடத்தியிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லி தேவையில்லை. பார்க்கலாம். விஜய் அவர்கள் புதுமுகமாக வந்து ஆனால் ஒரு சொல்லிக்கணும், தைரியமாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து பாராட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஜனநாயகத்தில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் ஏற்றுக்கிட்டா மக்களுக்கு தொண்டு செய்யலாம். அது வந்து எந்த கருத்து இல்லை. ஆனால் பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம் விஜயோட செல்வாக்கு, இந்த கூட்டங்கள் எந்த அளவுக்கு ஓட்டு மாறுது அப்படின்னு நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? விஜயோட கூட்டத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.